வணக்கம். நான் தான் விவசாயி பட்டிமன்ற பேச்சாளர் தான் பேசுறேங்க. நம்ம விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோ நாங்கள் வீட்டுக்கார அம்மாவோட சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சீசன் 7 நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் போன ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி விளைவிக்கிறதுக்காக இந்த அடிப்பறக்க இந்த திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. முதலாப்பெல்லாம் நல்லா தான் போச்சுங்க. செகண்ட் தான் எங்களை எல்லாம் ஒரு பால்கனியில் கொண்டு விட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு. புகழ் வந்து நீ சேரியிலிருந்து பிறந்தவ, நீ வந்து படிக்காதவே, நீ கண்டபடி பேசினாருங்க. அதனால அவருக்கு வந்து ஒருத்தருக்கு சண்டையாகி போச்சு. அப்ப அந்த சண்டையில் வந்து பாத்தீங்கன்னா இவரு வீடியோ போட்டிருக்கிறாரு. மாக்காப்பா ஆனந்த் வந்து இரும்புறாடால நீ அடிச்சு போட்டாரு, காலில் காயமாயி போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா. அத்தனையும் போயிங்க. மாக்காப்பா ஆனந்த் கீழே தான் நின்னாரு. நாங்களாம் பால்கனியில் இருந்தோம். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் தான் வீசினார். அந்த பேப்பர் கூட அவர் மேல படலைங்க. இந்த கை கலப்புல என்ன பண்ணாருன்னா அறந்தாங்க நிஷாவுக்கு இப்படி ஓங்கி குத்திட்டார் திவாகர். அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது. அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தம் மாட்டா வரளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதான், சண்டைக்கு வந்தது இவருதான், சண்டை வளர்த்துனது இவருதான். ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறமே பேசிக்கிறாரு திவாகர். இதெல்லாம் ஆகாது. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிற கண்டிப்பா பாப்பாங்க. நாங்க எங்க வேணாலும் வந்து சொல்றோம்ங்க. மாக்காப்பா ஆனந்தோ இல்ல புகழோ வந்து சண்டை தான் கட்டுறாங்களே தவிர அடிப்பெல்லாம் இல்லை. இவரு தான் திமிரிட்டு போய் பெண்களை தாக்குறது திவாகர் தாருங்க. இந்த வீடியோவை பட்டிமன்ற பேச்சாளரும் குக் வித் கோமாளி ஷோல குக்கா கிளம்புறங்கன்னு மஞ்சுநாதன் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இவங்க விஜய் டிவியில பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்தாங்க. அதே மாதிரி சில படங்கள்ல ஓரிரு காட்சிகள் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற குக் வித் கோமாளி சீசன் 7 நிகழ்ச்சியில கலந்துக்க போகும்போது அங்க அவங்களுக்கும் அந்த நிகழ்ச்சியில இருந்த புகழ், கானா வினோத், மாக்காப்பா ஆனந்த் இவங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவங்க 3 பேருமே சேர்ந்து இவரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நசரத்பேட்டை காவல் நிலையத்துல திவாகர் புகார் கொடுத்திருந்தாங்க. இது இப்படி இருக்கையில நாங்க அவரை தாக்கவே இல்லை, அவரை நிகழ்ச்சியில இருந்து விலக்குனதுக்கு காரணம் சக பெண் பிரபலங்கள்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இதை பத்தி ஒரு சேனல்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்ட்ட பேட்டி எடுக்கும்போது அறந்தாங்க நிஷா திவாகருக்கு எதிராக பேசின வீடியோவை திவாகரை பேட்டி எடுத்தவங்க காட்ட முயற்சிக்கும் போது பேட்டியை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டாங்க திவாகர். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த கேமராவையும் உடைச்சு சேதப்படுத்திட்டாங்க. இந்த நிலையில அறந்தாங்க நிஷா அந்த வீடியோல என்ன பேசினாங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வணக்கம். இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதுல அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். சோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில குக்கா கலந்துகிட்ட மஞ்சுநாதனும் வீடியோ வெளியிட்டு குக்கு வித் கோமாளில திவாகர் நடந்துகிட்ட விதம் பத்தி பேசி அங்க நடந்த உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கூட சேர்ந்து உண்மையை உடைச்சு பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.